ஹலோ 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 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ 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 ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா இந்தியன் டூ உடைய ட்ரெய்லர் வந்து 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நான் 7 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமில் உட்காந்து வெயிட் பண்ணி லைவ் ரியாக்ஷன் பண்ணணுக்காக நான் பண்ணேன். எடிட் பண்ணி அப்லோட் பண்ண பார்த்தா அப்லோட் பண்ண விட மாட்றாங்க. நாட் ஏபிள் டு அப்லோட் இட். நான் எவ்வளவோ சேஞ்சஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் ஆனால் I thought, okay, might as well, try to redo it again. நம்ம already நம்ம பண்ணிட்டோம். The way it didn't go start well. So at least நம்ம இது பண்ணியாவது let's bring in at least some form of content to fruitionன்ற ஒரே ரீசன்னால திருப்பி பண்றேன். ஸோ அதனால ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இஃப் things again gets blocked, you will only see what my remarks are. So அதனால if you see it, I'll be very happy and I hope you as well. But அது நடக்கலன்னா I'm truly sorry for that. So அதனால with all that's being said, let's get on the reaction right away. Come on now. ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. Yeah, this is திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். correct. நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்குவே பேசுவோம். ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் barking dogs. ஆக்சுவலா எப்படி சித்தார்த்துக்கு வந்து 41 வயசு வரமோ ஆகுது, பட் he's able to look so young. My god. கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். Oh, that's a Rottweiler, isn't it? இருந்தாரு. சேனாபதி. Indian. Named Senapati. Freedom fighter. ஆக்சுவலா அந்த அனிருத்தோட சாங் இருக்குல்ல, அந்த சக 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 சக, ஆக்சுவலி அது சாங்கை கேட்கும்போது வியர்டா இருந்துச்சு. பட் when it's been put into perspective, it sounds really good actually. Actually, put into perspective, it's so good. Varma. சேனை. அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். எஸ்ஜே சூர்யா as usual. நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? டிபிக்கல் காமெண்ட் பிஹேவியரா? வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. ஓ, இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓ, வேற லெவல். ஓ மை காட். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 14 கேமராக்கள், ஒரே வீடு. ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆந்தனி ஜாஷ்வா சொல்லார் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் so nice, I had to do it twice. Unfortunately காப்பிரைட்னால ரெண்டாவது வாட்டி பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ nevertheless, in all honesty, என்னோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் சொல்லணும்னா இட்ஸ் a very interesting trailer in all honesty. ஏன்னா எப்படி how that same person Senapati from then is coming back now. I think some amount of scientific thing is involved for him to come as is. So that's one aspect of it. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வந்து இட்ஸ் pretty good. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர்ஸ்ல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து அவங்க வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெகுலேட் பண்ண வைப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இன்ஃபினிட்டி வாராக இருக்கட்டும், வாட் தீஸ் டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிஜிஐ போட்டு கிடைக்க வேண்டிய க்ளூஸ் எல்லாத்தையும் வந்து நல்லிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஃபேன்ஸுக்கே வந்து இது பார்க்குறது தான் கரெக்டாக, இல்லை ஏதாவது ஒரு உள்கூத்து இருக்கா, இல்லை ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கே வந்து ஒரு நிறைய கன்ஸ்பிரசிஸ், ஸ்பெகுலேஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ், ரூமர்ஸ் போட்டு படத்தோட ஹைப் வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ்
அந்த ஒரு சிமிலாரிட்டி யூ கேன் see in this movie. ஏன்னா வந்து கிளியராக நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன தான் ஆக்சுவலாக நடக்குது, என்ன தான் ஆக்சுவலாக பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க தெரியும், திஸ் நேச்சுரல் கரப்ஷன். பட் ஆனால் how are they doing it, how does சேனாபதி come back, how do they stop it, எப்படி எல்லா இந்தியன் ஸ்டேட்டுக்கும் போயிட்டு என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது to solve it, why சித்தார்த் is there, why ரகுல் பிரீத் is there, why காதல் அகர்வால் is there in the third movieன்றதும் நமக்கு தெரியாது. This lot of whys are there. What it helps us, it just boosts the hype of the movie, not as though they already have enough hype. The first படம் proves enough precedence to gain hype for the second movie, but it is what it is, and that's what I'm trying to state it out. So அதனால this is what இந்த ட்ரெய்லர் எனக்கு இப்படி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஒரு மாதிரி சொல்லணும்னா does it build the hype for it? I think there's going to be another trailer just before the release of the movie. எப்படி நம்ம அந்த கல்கில வந்து ஒரு ரெகுலர் ட்ரெய்லர் போட்டு ரிலீஸ் ட்ரெய்லர் போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது போட்டால் வந்து இட் பிக்ஸ் இட் மோர் ரெலவென்ட் டு தட் வீக் ஆஃப் ரிலீஸ். that makes any sense. எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஸோ அதனால இட்ஸ் அ ப்ரிட்டி டீசென்ட் ட்ரெய்லர். அதாவது எதுவுமே எல்லாத்தையுமே ஹிடனாக வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி 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 குட் திங் டு கீப் இட் ஹிடன். ஏன்னா அப்போ தான் அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பி ஆஸ் ஆப்டிமைஸ்ட் அஸ் பாசிபிள். ஸோ அதனால் ஆன் தட் நோட் கைஸ், ட்ரெய்லர் வாஸ் குட், ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட், ஸோ வர் யூ. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் as always, I'll see you on the next one. Bye bye. Subscribe please. Bye.